ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டூ ஹார்ட் டிஎஸ்ஆர். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாலியா ஃப்ளவர் வந்து எப்படி வீட்லேயே வளர்க்கலான்னு பார்க்கலாங்க. இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒயிட் கலர் ஃப்ளவருங்க. இதோட பிளான்ட் வந்து நான் வந்து நர்சரியிலலாம் போய் வாங்கலைங்க. மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் தான். மீஷோவில் வந்து சூப்பராகவே இருக்குங்க. எல்லா சீட்ஸுமே நல்லாவும் வருது. நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். இதில் பாருங்கள், இந்த சீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிப்லாக் கவரில் தாங்க பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நான் பாதி தான் வந்து விதைக்கு போட்டேன். பாதி வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கலர்ஸ் வந்து இதிலே மிக்ஸ் ஆகிருக்கும் போல். என்கிட்ட வந்த செடியில் வந்து ஒயிட் தான் வந்துச்சு. இன்னொரு செடி இதே மாதிரியே வந்திருக்கு. அந்த செடி எந்த கலருன்னு தெரியல. ஃப்ளவர் வரும்போது தான் தெரியும். ஆனால் இது வளர வந்து 3 மந்த்ஸ் ஆச்சுங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மொட்டே வந்தது. இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தாங்க அது வந்து இந்த அளவுக்கு பூக்கும். இது வந்து ஒயிட் கலர். இதுலேயே கலர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அப்படியே சாயுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கிறதுக்கு கட்டி வைக்கணும். நான் வந்து அந்த தென்னை மரத்தில் வந்து த்ரெட் வச்சு கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக வந்து கம்பு அந்த மாதிரி நட்டு வச்சு கூட அதில் வந்து நம்ம த்ரெட் போட்டு கட்டி வைக்கலாம். அப்போ செடி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்டெம்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதுதான் இந்த செடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்க. இந்த ஃப்ளவர் வரும்போது வீட்லேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ அதில் ஒரு ஹாப்பினஸ்ங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து எப்பயுமே நம்ம முருகருக்கு தாங்க. பாருங்கள், நீங்களும் மீஷோவில் வாங்கி இந்த மாதிரி செடி வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.